ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம எஸ்கியூஎலோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். அதாவது இந்த டேட்டாபேஸ்னா என்ன? இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னா என்ன? அப்புறம் டேட்டாபேஸுக்கும் எக்ஸெலுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன? இதுல இருக்கக்கூடிய ஸ்கீமா எப்படி இருக்கும்? இதுல இருக்கக்கூடிய என்னென்ன டேட்டா டைப்ஸ்ல இருக்குன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு we are going to kick start with டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ்னா என்ன? ஸோ இந்த டேட்டாபேஸ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம எத பத்தி புரிஞ்சுக்கணும்னா, இந்த பொதுவாவே டெவலப்மெண்ட்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. நம்ம டேட்டா சயின்டிஸ்ட்டா இருக்கோம். பட் இதே மாரி நெறைய பேரு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மெயினா 2 விஷயத்த அவங்க வந்து படிப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன் இல்லையா? என்னென்ன? ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் படிப்பாங்க, பேக் எண்ட் படிப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் தரேன். ஓகே. யூ கேன் சீ தட். இங்க வந்து லெட்ஸ் சே நான் வந்து Instagramம ஓப்பன் பண்றேன். ஓகே. ஸோ Instagram லாகின் அப்படின்னு நான் தரேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பேஜ் இருக்கு. இல்லையா? ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணால பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் அல்லது ஃப்ரண்ட் எண்டுக்கு சம்மந்தப்பட்ட கோடிங் எல்லாம் வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த மாரியான கோட்ஸ் என்ன HTML, CSS, JavaScript அப்புறம் அதில இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? React, Angular அந்த மாரி சோ ஆன் அண்ட் சோ ஃபார்த் இருக்கு. ஸோ இதெல்லாம் யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. சரி. இதே மாதிரி பேக் எண்டுன்னு ஒண்ணு இருக்கே அப்படின்னு என்ன? பேக் எண்ட் என்னது? டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேக் எண்டையும், ஃப்ரண்ட் எண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு மிடில் வேர் ஒண்ணு தேவைப்படும். அதையும் நம்ம பேக் எண்டா தான் கன்சிடர் பண்றோம். அதுக்கு தான் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் இருக்கு. என்னென்ன? பைத்தன், ஜாவா, சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப். ஸோ இந்த மாதிரி பல லாங்குவேஜஸ் இருக்கு. இல்லையா? ஸோ என்னென்ன இருக்கு? ஃப்ரண்ட் எண்ட்ல HTML, CSS, JavaScript இருக்கு. நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுல தான் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேயா? பேக் எண்ட்ல டேட்டாபேஸ் அத பத்தி தான் பார்க்க போறோம். அது பேக் எண்ட்ல வரும். அது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் வேர் ஆன லாங்குவேஜஸ் பைத்தன், ஜாவா, சி பிளஸ் பிளஸ் ஸோ இதெல்லாம் வரும். சரி. எப்படி இது ஒர்க் ஆகுது? இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? Instagram ஓப்பன் பண்ணுவோம். உள்ள வந்து ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட போட்டு லாகின் குடுப்போம். லாகின் ஆயிடும். ரைட்டா? ஸோ அக்கவுண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அக்கவுண்ட் இல்லாதவங்க இந்த சைன் அப் அப்படின்றத குடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும். இல்லையா? சைன் அப்ல இவங்க இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன குடுத்துட்டு, சைன் அப்ன்னு குடுத்தா, அவங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ புதுசா ஒரு அக்கவுண்ட் என்ன பண்ணுவாங்க? கிரியேட் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே இப்போ நான் வந்து எக்ஸெல்ல இத நான் ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். இப்போ டேட்டாபேஸ்ன்றது பார்க்கறக்கு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இங்க எப்படி உங்களோட டேட்டாவெல்லாம் இங்க டைப் பண்ணா எப்படி ஒர்க் ஆகும்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் இருக்கும். அடுத்து என்னது? பாஸ்வேர்டு, ஃபுல் நேம் ரைட்டா? பாஸ்வேர்டு, ஃபுல் நேம் அப்புறம் வேற என்ன இருக்கு? யூசர் நேம். ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ண ஒவ்வொரு ரோல வந்து எனக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? டேட்டா உருவாயிட்டே இருக்கும். லெட்ஸ் சே இங்க வந்து சில நம்பர்ஸ், சில பாஸ்வேர்ட், ஃபுல் நேம், யூசர் நேம்லாம் இருக்கு. ஸோ இங்க ஒரு ஒரு யூசர் என்ன பண்ணிட்டாரு? அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ இது மாரி இன்னொரு நபர் என்ன பண்ணுவாரு? அவரும் அவரோட அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணுவாரு. ஸோ இந்த மாரி பல டேட்டாக்கள் அப்படின்றது ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இல்லையா? அது எல்லாமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இல்லையா? இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட பேர் என்ன? நவீன். நவீன்றது ஒரு இன்ஃபர்மேஷன். என்னோட ஏஜ் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன். இல்லையா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டேட்டான்னு சொல்றோம். இந்த டேட்டாவ நம்ம எங்க பண்ணியிருக்கோம்? இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட டேட்டாபேஸ்ன்றது பல விதமான டேபிள்ஸ கொண்டிருக்கும். டேட்டாபேஸ் பலவிதமான டேபிள்ஸ வச்சிருக்கும். ரைட்டா? ஸோ அப்ப டேட்டாபேஸோட டெஃபினிஷன் தான் என்ன? டேட்டாபேஸோட டெஃபினிஷன் பார்த்துருவோமா? டேட்டாபேஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேபிள்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேபிள்ஸ். அப்போ ஒரு டேபிள் இருக்காது. பல டேபிள்ஸ் இருக்கும். பல கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவுல நமக்கு என்ன இருக்க போகுது? வி ஆர் கோயிங் டூ ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ அதனால தான் கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேபிள்ஸ். ஏன் நம்ம ஒரே டேபிளா வச்சுக்க கூடாது? ஏன் கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேபிள் இருக்கு? ஒரே டேபிளா வச்சுக்கிட்டா என்ன பிரச்சனை? அத பத்தி நம்ம அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு
ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாபேஸ பத்தி பார்க்கறனால, டேட்டாபேஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேபிள்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அத ஏன் ஒரே டேபிளா வச்சுக்க கூடாது? ஏன் கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேபிள் வைக்கிறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் லெக்சர்ல சொல்றேன். பட் இப்போதைக்கு டேட்டாபேஸ் அப்படின்றது நம்மகிட்ட பல டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிளுக்கு நடுவுல நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, வி ஆர் கோயிங் டூ ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் லைக் திஸ். இந்த மாரி ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு என்ன இருக்க போகுது? வி ஆர் கோயிங் டூ ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். ஓகேயா? சரி. இத நம்ம டேட்டாபேஸ்ன்னு சொல்றோம். ஸோ டேட்டாபேஸ்ன்றது சிம்பிளா ஹியூமன் பீயிங்ஸோட இன்ஃபர்மேஷன சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் என்ன காட்டினேன்? இப்போ இன்ஸ்டாகிராமோட டேட்டாபேஸ் காட்டினேன். சரி, இப்போ எக்ஸெல்லேயே என்னால பல டேட்டாவ ஸ்டோர் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஓகே, நீங்க 1 மில்லியன் டேட்டா வரையும் ஸ்டோர் பண்ணலாம். 1 மில்லியனுக்கு மேல போகும்போது உங்களால என்ன பண்ண முடியாது? டேட்டாவ ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு மேல அதுக்கு இடம் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம யூஸ் பண்றது டேட்டாபேஸ். எக்ஸெல்ல தேர் இஸ் அ லிமிடேஷன் ஆஃப் ரோஸ். யூ கான்ட் ஆட் மோர் தென் தட். இல்லையா? ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் டு யூஸ் அ டேட்டாபேஸ். அப்போ இந்த டேட்டாபேஸ எப்படி நம்ம பயன்படுத்துறது? எப்படி நம்ம பார்க்கறது? இல்ல எப்படி நம்ம ரீட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎம்எஸ் அப்படின்றது தேவைப்படும். டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்னா என்ன? டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஓகே, டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டத்த தான் நம்ம என்ன சொல்றோம்? டிபிஎம்எஸ்ன்னு சொல்றோம். அப்ப டேட்டாபேஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேபிள்ஸ்ன்னு சொன்னேன். அது வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெமரி கார்டு மாரி வச்சுக்கோங்க. ஒரு மெமரி கார்டு ஆர் ஒரு ஒரு ஸ்டோரேஜ். இட் கேன் பி ஆஃப் எனிதிங் இல்லையா? ஒரு 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 வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நான் வீடியோவ பார்க்கணும்னா எனக்கு என்ன தேவை? எனக்கு மீடியா பிளேயர் தேவையில்ல. விஎல்சி மீடியா பிளேயர், அப்புறம் எம்எக்ஸ் பிளேயர். ஸோ இந்த மாரி பல மீடியா பிளேயர் எனக்கு தேவைப்படும். ஸோ அப்ப டேட்டாபேஸ்ன்றது ஒரு ஃபைல் ஆர் இட் கேன் பி ஆஃப் எனி இன்ஃபர்மேஷன். அத நான் பார்க்கறக்கு எனக்கு என்ன தேவை? விஎல்சி மீடியா பிளேயரோ, இல்ல எம்எக்ஸ் பிளேயரோ இந்த மாரி தேவைப்படுது. அதே மாரி தான் டேட்டாபேஸ்ன்றது ஒரு ஸ்டோரேஜ். இட் ஹாஸ் த டேட்டா. இல்லையா? அப்ப அத நான் பார்க்கறக்கு எனக்கு என்ன தேவைப்படும்? டிபிஎம்எஸ் தேவைப்படும். டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ இப்ப டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னா என்ன? டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இஸ் யூஸ்டு டு மேனேஜ் அண்ட் மேனிபுலேட் த டேட்டாபேஸ்ன்னு சொல்றோம். மேனேஜ் அண்ட் மேனிபுலேட் த டேட்டாபேஸ். அதாவது நீங்க வந்து மேனேஜ் பண்ணலாம், மேனிபுலேட்டும் பண்ணலாம். ஸோ இது வந்து மேஜரா 2 வகையா இருக்கு. ஆர்டிபிஎம்எஸ் அப்புறம் என்ஆர்டிபிஎம்எஸ் இருக்கு. பட் நமக்கு என்ஆர்டிபிஎம்எஸ் தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம ஆர்டிபிஎம்எஸ் பத்தி பேசலாம். ரைட்டுங்களா? ஸோ எப்படி நமக்கு மீடியா பிளேயர் ஒண்ணு இல்லாம பல இருக்கோ, நம்ம ஒரு மீடியா பிளேயர் தான் யூஸ் பண்றோமா? இல்ல. விஎல்சி இருக்கு, எம்எக்ஸ் பிளேயர் இருக்கு, பலது இருக்கு இல்லையா? அதே மாரி ஆர்டிபிஎம்எஸும் நம்மகிட்ட பல டைப் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள், அப்புறம் MySQL, எம்எஸ் SQL சர்வர். ரைட்டா? ஸோ ஆரக்கிள் இருக்கு, MySQL இருக்கு, எம்எஸ் SQL சர்வர் இருக்கு, SQL லைட் 3 இருக்கு. ஸோ இது மாதிரி வி ஹேவ் எ நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ பொதுவாவே மக்கள் மெயினா யூஸ் பண்றது இந்த டாப் 3ல இருக்கிறது இதுதான். ஆரக்கிள், MySQL, எம்எஸ் SQL சர்வர். நம்ம இந்த லெக்சர்ஸ்ல நம்ம MySQL படிக்க போறோம். பட் இட்ஸ் டோட்டலி அப் டூ யூ. நீங்க எந்த டிபிஎம்எஸ் வேணா பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு படத்த பார்க்கறக்கு இந்த மீடியா பிளேயர் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கா? இல்ல. அதே மாரி இந்த இந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு நீங்க இத தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. ஓகேயா? அதே மாரி சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கலாம். MySQLம், SQLம் ஒண்ணா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2 சேமான்னு கேட்கலாம். இட்ஸ் நாட் அ சேம். டெக்னிக்கலி நான் வந்து அது என்னன்றத நானு ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு டேட்டாபேஸ்ன்றது ஒரு ஸ்டோரேஜ். டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ன்றது அந்த ஸ்டோரேஜ நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு சிஸ்டம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? சரி. இப்போ அடுத்து என்னன்னா, டேட்டாபேஸுக்கும் எக்ஸலுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டாபேஸ் அண்ட் எக்ஸல்? ஸோ டேட்டாபேஸ்ல உங்கனால எவ்வளோ டேட்டா வேணா வச்சுக்கலாம். ஓகே, யூ கேன் ஹேவ் என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஓகே, பட் உங்களால எக்ஸல்ல அத வைக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். அதே மாரி ரொம்ப அது ஃப்ளூயிடாவும் இருக்கும். லெட் மீ கிவ் யூ த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ரொம்ப ஃப்ளூயிடாவும் இருக்கும் நமக்கு. ஸோ இங்க நம்மகிட்ட பல டேட்டாஸ் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு யூஸ் பண்ணி காட்டுறேன். சோ தட் யூ ஆர் கோயிங் டூ ஹேவ் அன் ஐடியா.
use farmers underscore market. Sorry, my bad. Farmers underscore market. ஸோ இங்க பாருங்க. எனக்கு டேட்டா ஃப்ரீக்வென்ட்டா எவ்வளோ வேகமா வருது பாருங்க. இந்த மாரி எக்ஸல்ல நம்மளால பண்ண முடியுமான்னா, ஒரு கொஸ்டின் தான் இல்லையா? எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா இருக்கு பாருங்க. மில்லியன் ஆஃப் ட்ரில்லியன் ஆஃப் டேட்டான்றது எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸல் இவ்வளோ ஃப்ளூயிடா இருக்காது. ரைட்டா? ஸோ அதுதான் நமக்கு இந்த எக்ஸலுக்கும் டிபிஎம்எஸ்க்கும் உண்டான வித்தியாசம். அது வேணா நான் இங்க உங்களுக்கு டேபிளர் காலம் போட்டு நான் காட்டுறேன். ஸோ எக்ஸல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸல்ல ஃபர்ஸ்ட் திங் லிமிட்டேஷன் ஆஃப் ரோஸ். லிமிட் ஆஃப் ரோஸ். பட் உங்களுக்கு ஆர்டிபிஎம்எஸ்ல அந்த பிரச்சனை கிடையாது. ஓகே? நோ லிமிட்டேஷன்ஸ். கரெக்டா? அதே மாதிரி செகண்ட் திங், இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இஷ்யூ. பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கு. ஓகே? ஸோ இதுல அந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ கிடையாது. ஓகே? தேர்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் லிமிட்டட். ஓகே? நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் லிமிட்டட். பட் அந்த ப்ராப்ளமும் இங்க கிடையாது. ஸோ இதுதான் எக்ஸலுக்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே? இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீமா. ஸ்கீமானா என்ன? வாட் இஸ் ஸ்கீமா? ஸ்கீமான்றது லாஜிக்கல் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் டேட்டாபேஸ். என்ன சொல்றோம்? லாஜிக்கல் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அ டேட்டாபேஸ். ஓகே? ஸோ நான் சொல்றேன், டேட்டாபேஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேபிள்னு சொன்னேன்னா, அப்போ நிறைய டேபிள் இருக்கு, அதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்ப எந்த டேபிள் எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த ஸ்கீமாவை போய் பார்க்கணும். உதாரணத்துக்கு இங்க நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஸ்கீமா டயக்ராம். இது ஒரு ஸ்கீமா டிசைன். ஓகே? ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேபிள் தான். யூ கேன் see that over here, ரைட்டா? ஸோ நான் ஜூம் அவுட் பண்றேன். பாருங்க, இதுல வந்து நம்மகிட்ட பல டேபிள்ஸ் இருக்கு. எந்த டேபிள் எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு என்னால சொல்ல முடியுதா? எம்ப்ளாயிஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் கூட இருக்கு, டிபார்ட்மெண்ட்ஸ் லொகேஷன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, லொகேஷன் கண்ட்ரீஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி எந்த டேபிள் எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு உங்களால ஈஸியா சொல்றதுக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்கீமான்னு சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டா டேபிள்கிட்டயும் யூ கேன் see that we have this things இல்லையா? இது வந்து என்னன்னா டேட்டா டைப். இது எதை மீன் பண்ணுது? டேட்டா டைப்பை மீன் பண்ணுது. இங்க லொகேஷன் அப்படின்றது ஒரு டேபிள். ஓகே? இந்த லொகேஷன் ஐடின்றது அந்த டேபிள் இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த இன்ட்னு போட்டிருக்கல, இன்ட் வேர் கேரன்லாம் போட்டிருக்கல, இதெல்லாம் என்னது? நமக்கு டேட்டா டைப். ஸோ இப்போ என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு? ஒரு ஸ்கீமா எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் we are going to discuss about the data types. இந்த டேட்டா டைப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூமரிக் டேட்டா டைப். ஸோ இதில் நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, அப்புறம் தேர்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ். இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ்னு 3 இருக்கு. ஸோ இந்த இன்ட் உங்களுக்கு தெரியும். இன்ட்ன்றது நம்ம மேத்தமெட்டிக்ஸில் சொல்கிற இன்டிஜர் தான், விச் இஸ் நத்திங் வித் ஓல் நம்பர் இல்லையா? ஃப்ளோட்டுன்றது டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? டெசிமல் பாயிண்ட்ஸ். ஓகே, உதாரணத்துக்கு ஓல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 12. டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு 12.7863 இந்த மாதிரி போகும். ஆர் 12.868 இந்த மாதிரி. சாரி, காம்ப்ளெக்ஸ் இல்லை. காம்ப்ளெக்ஸ்ன்றது பைத்தனில் வரும். இங்கே வந்து டபுள். சாரி, டபுள். டபுள் அப்படின்றது என்ன? டபுள் அப்படின்றது ஃபிக்ஸ்டு சைஸ் ஆஃப் டெசிமல் நம்பர். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வந்து 2.28. ஸோ இங்கே பாருங்க, நமக்கு ரெண்டு டிஜிட் தான் இருக்கு. 2 digits ஒன்லி. ரைட்டா? டெசிமல் டிஜிட்ஸில் நமக்கு ரெண்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு சேலரி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? சேலரியில் நம்ம 3 நாளெல்லாம் வைக்க முடியாது. இப்போ வந்து 8.28 லேக்ஸ்ன்னு சொல்லலாம். லேக்ஸ் கூட விட்டுருங்க. ஒரு ருபீஸில் எழுதுனா கூட 12 ரூபா 85 பைசே இருக்கு. 12.8568 இருக்கா? இல்லை. ஸோ இது டபுள் கிடையாது. இது என்னது? நமக்கு டபுள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்? we're going to consider that as a double data type. ஸோ இது நியூமரிக் டேட்டா டைப்ல இருக்கக்கூடிய 3 different things. அடுத்து நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங் டைப். ஸ்ட்ரிங் டைப்ல நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர். அந்த கேரக்டர் பக்கத்துலேயே நம்ம சைஸை மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி வேர் கேரக்டர் இருக்கு. வேர் கேரக்டருக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணோம்? சைஸை
மென்ஷன் பண்ணுவோம். சரி, இப்போ இது 2க்கும் என்ன வித்தியாசம்? கேரக்டர் அப்படின்றது ஃபிக்ஸ்டு லென்த்தை கொண்டிருக்கும். இட் ஹாஸ் அ ஃபிக்ஸ்ட் லென்த். பட் இங்கே வி ஹாவ் அ மேக்ஸிமம் லென்த். எக்ஸாம்பிள், ஐ வில் கிவ் யூ த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். இப்போ உதாரணத்துக்கு கேரக்டர் ஆஃப் 10 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு காலம் உருவாக்குறேன். காலமோட பேர் ஜெண்டர் கேரக்டர் ஆஃப் 10ன்னு சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். மேல் அப்படின்னு இன்சர்ட் பண்ணுறேன். மேலுன்றது எத்தனை கேரக்டர்? ஒன்றே ஒன்று. ஓகே, ஆனால் நான் அங்கே சொல்லியிருக்க சைஸ்ன்றது 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ மேல் அப்படின்னு ஒன்றே ஒன்று சொன்னால் மீதி 9 எனக்கு என்ன போகும்? வேஸ்ட்டாக போகும். இட்ஸ் அ வேஸ்டேஜ். ஓகே, இட்ஸ் நாட் அ குட் திங் டு ஹேவ் இல்லையா? இந்த மாதிரி பல ரோஸுக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்ட் இருக்க நம்மளோட ஃபைலோட சைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி என்ன ஆகுது? எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி குறையும். தேவையில்லாத ஒரு இடத்துல நம்ம வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்போ கேரக்டர் அப்படின்றது ஃபிக்ஸ்டு சைஸ். அப்போ வேர் கேர்னா என்ன? வேர் கேர்னா மேக்ஸிமம் லென்த்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ மேக்ஸிமம் லென்த் இப்போ 10 நான் சொல்றேன். ஒரு நேம் பக்கத்தில் வேர் கேர் ஆஃப் 10ன்னு சொல்லிடுறேன். இப்போ என்னோட நேம் நான் இங்கே டைப் பண்ணேன்னு வச்சுக்கோ, நவீன் அப்படின்னு. 1 2 3 4 5 6. மீதி 4மே எனக்கு வேஸ்ட்டாக போகாது. எனது மேக்ஸிமம் கேரக்டர் தான் எனக்கு 10 இருக்கணும். ஃபிக்ஸ்டு கேரக்டர் கிடையாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். கேரக்டர்ன்றது இப்போ ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னா நீங்கள் கேரக்டர் போடலாம். இல்லை நமக்கு அதில் ஒரு ஐடியாவே இல்லை, அதில் 10 வருமா 15 வருமான்னு தெரியலன்னா நீங்கள் வேர் கேர் போயிடணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய 2 விஷயங்களும். ரைட்டா? இதே மாதிரி இன்னும் பல டேட்டா டைப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு டேட்லேயே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் இருக்கும். பட் இட்ஸ் நாட் அ பிக் டீல் இல்லையா? இப்போ நீங்கள் நிறைய விதமான டேட்டா டைப் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வேணுங்கும்போது நம்ம டாக்குமெண்டேஷனை போய் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு MySQL டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே யூ கேன் see தட் இதிலே பலவிதமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது எப்போ தேவையோ அதை நீங்கள் போய் டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதிலே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது பாருங்கள், ஃபிக்ஸ்டு லென்த், மேக்ஸிமம் காலம் லென்த் அப்படின்லாம் இருக்கும். ரைட்டா? ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு நம்ம அஜெண்டான்றது தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம இன்னும் பல விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது டேட்டா பேஸ்னால் என்ன, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, டேட்டா பேஸுக்கு எக்ஸலுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, ஸ்கீமானா என்ன, டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? நாளைக்கு கிளாஸில் இன்னும் பல விஷயங்களை பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.